சிக்கு புக்கு ஸ்டோரீஸ். தமிழ்நாட்டோடைய தெற்கு பகுதியில சாம்பார்பட்டின்னு ஒரு குட்டி கிராமம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஊருக்கு அந்த பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ஊர்ல எந்த வீட்டுக்கு போனாலும் சாம்பார் வாசனை தான் முதல்ல மூக்க தட்டும். காலை இட்லிக்கு சாம்பார், மதியம் சோத்துக்கு சாம்பார், மாலை வடைக்கு சாம்பார், இரவு தோசைக்கு சாம்பார். சாம்பார் இல்லாத நாள அந்த ஊர்க்காரங்க கேலண்டர்லயே கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த சாம்பார் பட்டியிலேயே ஒரு அதிசய பிறவி ஒருத்தன் இருந்தான். அவன் பேரு வேலாயுதம். ஆனா அவனை எல்லோரும் வயிறு முட்டி வேலாயுதம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஊர்ல யாராவது சாப்பாடு ரெடியாச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே எங்கிருந்தாலும் வாசனைய புடிச்சுக்கிட்டு ஓடி வந்துருவான். என்ன ராமு, மூஞ்செல்லாம் தொங்கி போய் கிடக்கு, என்ன ஆச்சு? ஏன் சோகமா இருக்க? என்னத்த சொல்றது காளி என்ன, 2-3 நாளாவே சரியா வியாபாரம் ஆக மாட்டேங்குது. பணத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போலாமான்னு பாக்குறேன். அட பைத்தியக்காரா, கொஞ்சம் பொறுமையா இருடா. இன்னைக்கு வியாபாரம் சரியா போலனா என்ன, நாளைக்கு நல்லா போகும். அதுக்காக செய்யற தொழிலை விட்டுட்டு வேற வேலைக்கு போவியா என்ன? எந்த தொழிலுமே பொறுமை முக்கியம்டா. எவ்வளவுதான் காளி அண்ணே, நான் பொறுமையா போறது சொல்லுங்க. இங்க 1 வாரமா கடை போட்டிருக்கேன். இன்னும் ஊர்ல பாதி பேருக்கு இங்க கடை இருக்கிறதே தெரியல. இங்க கடை இருக்கிறது தெரிஞ்சாதானே ஒரு 4 பேர் வந்து ஏதாவது சாப்பிட்டு போவாங்க. டேய் ராமு, இன்னைக்கு உங்களுக்கு ஜாக் பாட்டுடா. என்ன நான் சொல்றீங்க? கொஞ்சம் அங்க பாரு, யார் வரான்னு. யாருப்பா அது இந்த ஊர்ல எனக்கு தெரியாம கடை போட்டிருக்கிறது? அட நம்ம ராமு. ராமு, இது உன் கடையா? எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சே. சரி சரி, சாப்பிட இப்போ என்ன இருக்கு? ஐ, வடப்பாவு. ராமு, வடப்பாவு நல்லா இருக்குமா? சரி ராமு, எல்லாத்துலயும் ஒரு 5-5 பிளேட் வையி. நல்லா இருக்கான்னு முதல்ல பாக்குறேன். அப்படி நல்லா இருந்தா நான் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன். இல்லனா 5 பிளேட் மட்டும் போதும். வையி சீக்கிரம் வையி, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிளேட்டா வாங்கி சாப்பிட்டான் வேலாயுதம். அண்ணே, இந்த வடப்போ நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுங்க அண்ணே, நான் சாப்பிட போறேன். எனக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிளேட்டா வாங்கி சாப்பிட்டான் வேலாயுதம். இவன் இங்க நின்னு சாப்பிடுறத ஒரு பக்கம் ஊரே நின்னு வேடிக்கை பார்த்துச்சு. அப்பதான் ஊர் மக்கள் எல்லாருக்குமே இங்க ஒரு கடை இருக்கிறதே தெரிய வந்தது. ராமு, எனக்கு இது ஒரு 10 பிளேட் பார்சல் பண்ணு, புரியுதா? நான் வீட்டுக்கு போற வழியில இதை சாப்பிட்டுட்டே போவேன். ஏன்னா எனக்கு பசி அடங்கவே இல்லை. அதான் கேக்குறேன், புரியுதா? ஐயோ வேலாயுதண்ணே, இங்க பாருங்க, கடையில எதுவுமே இல்ல. எல்லாம் தீந்து போச்சு. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு. அப்படி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் கூடுதலா நான் இந்த வடப்பவை ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பேன். நாளைக்கு வாங்கன்னு நான் உங்களுக்கு நிறைய சாப்பிட தரேன். அப்படியா? ஆனா வீட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு திரும்பவும் பசிக்குமே, நான் என்ன பண்றது? சரி சரி, போற வழியில யார் வீட்டுலயாவது சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, அங்க போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போற வழியில யார் வீட்டிலாவது சாப்பாடு இருந்தா அங்கேயும் ஒரு புடி புடிச்சிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனான் வயிறு முட்டி வேலாயுதம். இன்னொரு பக்கம் கொண்டு வந்த எல்லாத்தையும் வித்து முடிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல வீட்டுக்கு போனான் ராமு. டே பாண்டி, சீக்கிரம் எந்திரிச்சு போய் அந்த கதவை மூடுடா. எதுக்குமா? என்ன ஆச்சு? நாய் எதுவும் உள்ள வந்துருச்சா? அடே, நாய் வந்தா கூட பரவாயில்லடா, அந்த வயிறு முட்டி வேலாயுதம் நம்ம தெரு முனையில தான் நின்னுட்டு இருக்கான். ஐயோ அம்மா, அப்படின்னா இன்னைக்கு வீட்ல செஞ்ச இட்லி சாம்பார் எதுவும் நமக்கு கிடைக்காதாமா? அம்மா, அப்படின்னா வேலாயுத மாமா நம்ம வீட்டுக்கு வந்தார்னா ஒரு இட்லி மட்டும் போட்டு அனுப்பி விடுங்கம்மா. அப்பதான் நம்ம வீட்டு சாப்பாடு தப்பிக்கும். அடே பாண்டி, அவனுக்கு ஒரு இட்லி போட்டு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவன் ஒவ்வொரு இட்லியா கேட்டு வாங்கி சாப்பிட்டு கடைசியில சாம்பார் சட்டியவும் இட்லி குண்டானையும் மட்டும்தான் அவன் மிச்சம் வைப்பான்.
எல்லாத்தையும் வழிச்சு நக்கிட்டு போயிடுவான்டா. சீக்கிரம் போயிட்டு அந்த கதவை சாத்திட்டு சாம்பார் இட்லி தூக்கி அந்த கட்டில் அடியில போய் வை. உடனே 2 பேருமே அவசர அவசரமா எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இவங்களும் மறைவா சத்தம் போடாம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வேலாயுதம் வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுக்கிட்டு, எக்கா, மாரியம்மக்கா, வீட்ல இருக்கீங்களா? டேய் தம்பி, சத்தம் மட்டும் போற்றாதடா, மூச்சு கூட விடாத, அமைதியா இரு. அம்மா எனக்கு தும்மல் வருதே. எப்படியாச்சும் அடக்கிக்கோடா கண்ணா. நீ சத்தம் மட்டும் போட்டுட்டேனா நம்ம வீட்ல இருக்கிற எல்லாம் காலி ஆயிடும். ஆனா வேலாயுதம் கதவை தட்டுறத மட்டும் நிறுத்தவே இல்ல. அக்கா, கதவை ஏன் பூட்டி வச்சிருக்கீங்க, தொறங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தான். இவன் இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்ப மாட்டான் போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மாரியம்மா, தம்பி வேலாயுதம், வீட்ல எனக்கு உடம்பு சரியில்லப்பா, என்னால எழுந்திருக்கவே முடியல, சாப்பாடும் சமைக்கலப்பா இன்னைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அப்போ இந்த சாம்பார் வாசனை மட்டும் எங்க இருந்து வருது? அது அது வந்து அது பக்கத்து வீட்ல இருந்து அந்த வாசனை வருதுப்பா. சரி, அப்படின்னா நானும் பக்கத்து வீட்டுக்கே போயிடுறேன். அப்பாடா, தப்புச்சோண்டா சாமி. ஏங்க, அங்க பாருங்க யாரு வரான்னு. ஏ பார்வதி, சீக்கிரமா அந்த சோத்து மூட்டையெல்லாம் தூக்கிட்டு உள்ள போடி. அவன் பார்த்தானா காலி பண்ணாம போக மாட்டான். சரிங்க சரிங்க, இதோ இப்பவே உள்ள கொண்டு போய் வச்சிட்டு வரேன். உடனே அங்க வந்த வேலாயுதம், அண்ணே கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறீங்களா, ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு கேட்டான். ஐயையோ, அதுக்குள்ள இங்க வந்துட்டானா? இவன் தண்ணியில ஆரம்பிச்சு இட்லி தோசைன்னு வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிடுவானே. இப்போ வெளியில இருக்கிற இட்லிய வேற பார்த்துட்டானே இவன். இவன் கிட்ட இருந்து இப்போ எப்படி தப்பிக்கிறது? அண்ணே, என்ன யோசிக்கிறீங்க? கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கண்ணே. ஏங்க, சட்டிய தூக்குங்க, அவன் உள்ள வந்தா மதிய சாப்பாட்டுக்கே ஒண்ணும் மிச்சம் இருக்காது. உடனே 2 பேருமே சட்டி பாத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போறாங்க. ஐயோ அண்ணே, கொஞ்சம் நில்லுங்க, ஏன் ஓடுறீங்க? நான் இன்னும் உங்கள்ட்ட சாப்பாடு கேட்கவே இல்லையே. எப்பா புண்ணியவனே, உனக்கு பயந்துட்டு எங்கெல்லாம் ஓடுறோம் பாரு நாங்க. அடுத்து நீ சுத்தி வளைச்சு எங்க வருவன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடுறோம். ஓ, அப்படியா விஷயம்? உங்களை எங்க பிடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஊர் திருவிழாவுக்கு இன்னும் 1 மாசம் தானே இருக்கு, அங்க பாத்துக்கிறேன். ஒரு நாள் வேலாயுதத்தோட பாட்டி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாம் வேலாயுதத்தை பத்தியும் அவன் அதிகமா சாப்பிடுற சாப்பாட்டை பத்தியும் கேவலமா பேசிட்டு இருந்தாங்க. இதனால மனக்கவலையான சிவகாமி பாட்டி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இவனுக்கு உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணாதான் இவனை ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் போல. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலாயுதத்துக்கு அவங்க பாட்டி கல்யாண ஏற்பாடு பண்ணாங்க. டே வேலு, இன்னைக்கு உன்னை மாப்பிள்ள பார்க்க பொண்ணு வீட்ல இருந்து வராங்க. தயவு செஞ்சு யாரு வீட்டுக்கும் சாப்பிட போயிடாத, புரியுதா? வீட்லயே இரு. சரி பாட்டி, நான் வீட்லயே இருக்கிறேன். அதே நேரத்துல சமையலறையில பாட்டி பஜ்ஜி, வடை, கேசரி, சுண்டல், இட்லி, சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல கிச்சனுக்கு வந்த வேலாயுதம் பாட்டிய பார்த்து இப்படி கேட்டான். பாட்டி, இதெல்லாம் எனக்கா சுட்டுட்டு இருக்கீங்க? அடே வேலு, இது உனக்கு இல்லடா, வரக்கூடிய பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு, புரியுதா? நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், எதுவும் சாப்பிட்டு காலி பண்ணிடாத, புரியுதா? ஆனா பாட்டி, அவங்க வர வரைக்கும் இது சூடா இருக்காதே, அதுக்குள்ள ஆறி போயிடுமே. நான் வேணா இது சூடா இருக்கான்னு சாப்பிட்டு பார்க்கவா? அந்த நேரத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க வர சத்தம் கேட்கவும் பாட்டி வெளிய போயிட்டாங்க. உள்ளே இருந்த வேலாயுதம் எல்லா பலகாரத்தையும் வேக வேகமா சாப்பிட்டு வெறும் காலி பாத்திரத்தை மட்டுமே மிச்சம் வச்சிருந்தான். வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. அப்படின்னு 2 குடும்பமும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு செஞ்சு வச்ச சாப்பாடு பலகாரம் எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்கு ரெடியானாங்க. ஆனா கிச்சன்ல போய் பார்த்தா எல்லா பாத்திரமும் காலியா தான் இருந்துச்சு. இத பார்த்து அதிர்ச்சியான சிவகாமி பாட்டி, இங்க இருந்த பலகாரம் எல்லாம் எங்க போச்சு? அடே வேலாயுதம், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இங்க இருந்த எல்லா பலகாரத்தையும் இப்படி சாப்பிட்டு தட்டை மட்டும் காலி பண்ணி வச்சிருக்கியேடா, வந்தவங்களுக்கு இப்ப நான் என்ன கொடுக்கறது? அப்படின்னு வேலாயுதத்தை பார்த்து சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா வேலாயுதம் ரொம்ப கூலா, பாட்டி இப்பதான் எல்லா பலகாரத்துக்கும் குவாலிட்டி செக் பண்ணுனேன் பாட்டி அப்படின்னு சொன்னான்.
இவன் சொன்னதை கேட்டு அங்க வந்திருந்தவங்க இவனை பார்த்து நக்கலா சிரிச்சாங்க. உடனே அங்க இருந்த பொண்ணோட அப்பா வேலாயுதத்தை தனியா கூப்பிட்டு போய் இப்படி கேட்டாரு. தம்பி, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசுறதுக்கு தான் இப்ப உன்னை நான் இங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதப்பா. உன்னை பத்தி நான் ஊர்ல விசாரிச்சுட்டு தான் இப்ப நான் உன்னை மாப்பிள்ளை பார்க்கவே வந்திருக்கேன். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரியே நீயும் எங்க முன்னாடியே அப்படிதான் பண்ணி வச்சிருக்க. ஒருத்தன் இவ்வளவு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு என்னப்பா காரணம்? உடனே இதை கேட்ட வேலாயுதத்துடைய மூஞ்சி மாறுது. யாருமே தாங்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதே இல்லையே. முதல்ல ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டிருக்காரு அப்படின்னு வேலாயுதமும் அவனுடைய பிளாஷ்பேக் கதைய சொல்ல ஆரம்பிச்சான். ஐயா, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க குடும்பம் அன்றாட சாப்பாட்டுக்கே தினமும் கஷ்டப்படுற குடும்பமா இருந்தது. ஒரு நாள் எங்க ஊர்ல கடுமையான வறட்சி ஏற்பட்டது. அந்த வறட்சி காலத்துல என்னாலையும் எங்க அப்பா அம்மாவாலையும் ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாம தொடர்ந்து 3 நாள் பட்டினியா வெறும் பச்சை தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு கிடந்தோம். அந்த நேரத்துல எங்க ஊர்ல நிவாரண பொருட்களும் சாப்பாடும் ஒரு சில இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ எங்க அப்பா போய் ஒரு பொட்டலம் சாப்பாடு மட்டும் அவருக்கு கிடைத்ததை வாங்கிட்டு வந்தாரு. அந்த பொட்டலத்தை திறந்து பார்த்தா அதுல கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும்தான் இருந்தது. உடனே எங்க அப்பாவும் அம்மாவும் புள்ள சாப்பிடாம இருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த பொட்டலத்தை எனக்கு சாப்பிட கொடுத்தாங்க. அன்னைக்குதான் எனக்கு சாப்பாட்டோட அருமையே தெரிஞ்சது. சில நாளிலேயே எங்க அப்பா அம்மா சாப்பிடாம இருந்ததுனால 2 பேருமே கடவுள்கிட்ட போயும் சேர்ந்துட்டாங்க. அன்னைக்குதான் நான் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உணவை மட்டும் வீணாக்க கூடாது அப்படின்னு. அதனாலதான் நான் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் எங்க சாப்பாடு கிடைச்சாலும் அதை வீணாக்காம சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த கதையை கேட்ட பழனிசாமி ஐயாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம ரொம்பவுமே கலங்கி போய் நின்னாரு. உடனே வேலாயுதமும், ஐயா, எங்க ஊர்ல இன்னும் 2 நாள்ல திருவிழா வருது. அந்த திருவிழாவை முடிச்சிட்டு நீங்க ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டிலேயே தங்க வச்சான் வேலாயுதம். அடுத்த நாள் காலையில ஊர் பஞ்சாயத்து கூடுது. இந்த வருஷம் ஊர் திருவிழாவுல ஒரு சாப்பாட்டு போட்டி ஒன்று வச்சிருக்கோம். எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் அந்த சாப்பாட்டு போட்டியில வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு ஒன்று காத்துட்டு இருக்கு. ஐயா, எதுக்கு தேவையில்லாம போட்டி ஒன்று வச்சுக்கிட்டு அதுல தனியா பரிசு ஒன்று கொடுத்துட்டு இருக்கீங்க? போட்டியே வைக்காம பரிசை தூக்கி அப்படியே வேலாயுதத்துக்கிட்ட கொடுத்துட வேண்டியது தானே. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவன் மட்டும்தானே ஜெயிச்சிட்டு இருக்கான். உடனே அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா ஊருக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல, அதை பின்பற்றணும் இல்லையா? அதனால இந்த சாப்பாட்டு போட்டியில வெற்றி பெற்றவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ஊரே சேர்ந்து சாப்பாடு போடும். புரிஞ்சுதாப்பா? இப்படியே சில நாட்கள் போகுது. ஊர் திருவிழாவும் வந்துச்சு. சாப்பாடு போட்டியும் ஆரம்பிச்சது. போட்டியாளர் எல்லாரும் கவனிங்க. முதல் சுற்றுல 40 இட்லி சாப்பிடணும். புரிஞ்சதா? 40 இட்லி வேணாம், 100 இட்லி வைங்க. அப்பதான் போட்டி சீக்கிரமா முடியும். ஐயோ, 100 இட்லியா? நான் இந்த போட்டிக்கு வரல. நான் வீட்டுக்கு போறேன். இவன் கூடெல்லாம் என்னால போட்டி போட்டு சாப்பிட முடியாது. போட்டியும் ஆரம்பிச்சது. எல்லாரும் வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் வேலாயுதம் 50 இட்லி தாண்டும் போதுதான் அங்க இருந்த மத்த போட்டியாளர்கள் 10 இட்லியே தாண்ட ஆரம்பிச்சாங்க. அண்ணே, இட்லி தீர்ந்து போச்சு. சீக்கிரமா போய் இட்லி கொண்டாங்க. அப்படியே சாம்பார் கொண்டான கொண்டு வந்து பக்கத்துல வைங்க. சாம்பார் பத்தவே இல்லை. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு பக்கம் இட்லி மட்டும் இல்லாம 2வது ரவுண்டுல தோசை, 3வது ரவுண்டுல பொங்கல், பாயாசம் அப்படின்னு ஒரு புடி புடிச்சிட்டு இருந்தா வேலாயுதம். ஆனா அவன் கூட போட்டி போட்டு சாப்பிட்ட போட்டியாளர் ஒவ்வொருத்தவங்களா சாப்பிட முடியாம அடுத்தடுத்த ரவுண்ட்ல அவுட் ஆயிட்டு போனாங்க. கடைசியில எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச வேலாயுதம் சாம்பார் மட்டும் மீதம் இருந்ததையும் விட்டு வைக்காம அந்த சாம்பாரையும் ஒரு கலக்கு கலக்கி குடிச்சான். இது அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள், இவன் என்ன மனுஷனா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டும் ஒரு சிலர் கேலி பண்ணியும் சிரிச்சாங்க. ஐயா, இன்னும் வேற எதுவும் இருக்கா? இருந்தா கொண்டாங்க, நான் சாப்பிட்றேன். எனக்கு இன்னும் பசி அடங்கல. வாங்க வாங்க, எடுத்துட்டு வாங்க. எப்பா போதும்பா, முதல்ல நீ இந்த இடத்த காலி பண்ணு. இங்க வெறும் குண்டானும் சாம்பார் கரண்டியும் மட்டும்தான் இருக்கு. அதையாவது எங்களுக்கு விட்டு. கொஞ்ச நேரத்துல போட்டி எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க. வழக்கம் போல இந்த வருஷமும் இந்த சாப்பாட்டு போட்டியில வெற்றி பெற்று சாப்பாட்டு சக்கரவர்த்தியா ஆனது
வயிறு முட்டி வேலாயுதம். ஊர்க்காரங்க பாதி பேருக்கு பொறாமையா இருந்தாலும் வேற வழி இல்லாம இந்த வெற்றிய அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கூட்டத்துல இருந்த பொண்ணோடைய அப்பாவும் எழுந்திருச்சு நின்னு, முதல்ல இவனை ஒரு பேராசைக்காரன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்போ புரியுது, இவன் சாப்பாட்ட மதிக்கிறவன், பசியோட இருக்கிறவனுக்கு தான் அந்த சாப்பாட்டோட அருமை தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கும் சம்மதிச்சாரு.